ஷே மீனாட்சி முப்படை வானரப்படை கணக்கு எழுதிட்டார் ஐயா, கடவுளே எழுதிட்டார். முக்கால் சத்தியம். மீனாட்சி சுந்தரேஸ்வர முப்படை உள்ள கொண்டு வர முடியும். இந்த செம்மத்தில் மீனாட்சி அம்மன் என் படித்த கணக்கில் நான் கையெழுத்து இட்டேன், எழுதிட்டேன். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ் மண்ணில் நீதிமன்ற கோர்ட்டு, சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. ஆட்டாமுட்டிக்காக உள்ளே வருவான். தப்பாக ஆட்டத்துக்கு நான் பூமியில் கொடுக்கலன்ட்டார். தப்பாக ஆடுறதுக்கு நான் பூமியில் கொடுக்கலன்ட்டார். தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கி தீர்வான். அந்த தண்டனையும் எழுதிட்டார் ஐயா, எழுதிட்டார், கடவுளே எழுதிட்டார். தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கணும், ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம். ஜட்ஜி ஐயா புது கவர்மெண்ட்டு எழுதிட்டார். இராணுவம் முப்படை வானரப்படை வச்சுட்டேன். தப்பு செஞ்சவன் பூரா உள்ள வலையில் மாட்டுவான். இப்போ அதுக்கு தக்கன தண்டனை கொடுக்காத அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அது எப்படி அந்த டைமில் போடுறாரா, செகண்டில் வலையில் அந்த மாதிரிக்கு அள்ளிடுவார். மீன் வலைக்கு அள்ள போகிறான்ல, அந்த மாதிரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வலையில் போட்டு அள்ளிடுவார். முக்கால் சத்தியம். வானரப்படை முப்படைக்கு கையெழுத்து விட்டார், கையெழுத்து போட்டார். எல்லா நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா புரிஞ்சிக்கப்பா கணக்கு போட்டார். ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்பா. முக்கால் சத்தியம். முக்கால் சத்தியம். மாதிரி கணக்கு இவனுகிட்ட கையில் கொடுத்தா பூமியை பாழாக்கிடுவான். இப்போ கந்தல் கோலமாக ஆகிக்கொண்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் கட்டட பில்டிங்கு, எங்கே பார்த்தாலும் விவசாயத்தை அழிக்கும். கோபத்தில் நிற்கார் அவர். எட்டு கண்ணை பார்த்தவொடனே 3 கண் நெற்றிக்கண்ணை பார்த்தவொடனே பூமியை பார்க்காரு. பூமி அசிங்கம் பண்ணதானே, காலையிலே ஒரு வார்த்தை விட்டுருவார். அசிங்கம் பண்ணதானே, அகம்பாதம் பண்ணதானே, அசிங்கம் பண்ணதானே, அகம்பாதம் பண்ணதானே அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த நேரம் எந்த நிமிஷம் சொல்ல முடியாது, தட்டிடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.